எக்ஸலண்ட், அருமையா பாடுங்க. அட ஏனுங்க நீங்க வேற. அட வெக்கப்படுறீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க தான் குழந்தையா? நான் தானுங்க குழந்தை. ஆனா அந்த வாங்க போங்கன்ற சமாச்சாரம் வேண்டாமுங்க. ஓகே, வேற எப்படி கூப்பிடலாம்? சும்மா குழந்தைன்னு குரல் கொடுத்தா போருமுங்க. இங்க அடிக்கிற காத்தானுங்க 10 பட்டியில வீசுது. நான் எங்க இருந்தாலும் என்ற காதல விழுந்துருங்க. மந்திரவாதி மாதிரி சும்மா பையன் வந்து பரவாயில்லையே, தமாஷா பேசுறீங்க. அது கரெக்டாமுங்க. நம்மள இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசுங்களா? ஆமா. அப்ப என்ற பேர் எப்படிங்க தெரியும்? 10 பட்டியில வீசுற இதே காத்துதான் சிட்டிலயும் வீசுது, அதுதான் சொல்லுச்சு. அப்படி போடுங்க, வாங்கி நேரத்துல ஊத்துட்டீங்க. ஆமா, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் யார் வீட்டுக்கும் வரல. இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இந்த ஊரை பத்தி கதை எழுதலான்னு வந்திருக்கேன். கதை எழுத போறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுமே, கிடைக்குமா? அதுக்கு என்னங்க, வைத்திய கிட்ட சொன்னா வசதி பண்ணி கொடுத்துருவாரு. வைத்தியர்? ஊர்ல இருக்காது உடம்பு முடியாட்டி ஆஸ்பத்திரிக்கு 10 கல்லு தண்ணி குன்னத்தூர் பிரிவு தானுங்க போனோம். பஸ் வரத்துக்குள்ள பாதி உசுறு போயிடுங்க. போய் சேரத்துக்குள்ள மீதி பாதியும் போயிடுங்க. ஊருக்குள்ள பாதி ஜனம் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே வைத்தியர் மந்திரிச்சு கொடுக்குற மருந்து தானுங்க. அப்போ அவரை பார்த்தா நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா? கண்டிப்பாங்க. ஆள் கருப்பு தானுங்க, ஆனா மனசு ரொம்ப தங்கமுங்க. ஓம் ஆம் ரீம் க்ரோம் ஏகி பரமேஸ்வரி ஏகி பரமேஸ்வரி. ஏய், இத ராத்திரி படுக்கும் போது சாப்பிடு. ஏன் தெரியா, 7 வருஷமா நீங்க கொடுக்குற மருந்து தான் சாப்பிடுறானுங்க. ஆனா குழந்தை பிறகு தான் வழி காணுங்களே. டேய், விதைய விதைச்சு விட்டு வெள்ளாம வரலன்னா விதப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா. விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான்னு பாக்கணும். இந்தா, இத உன்ற பொண்டாட்டிக்கு 3 நாளைக்கு கூட சரியா போயிடும். சரியான கேணி. ஹலோ டாக்டர். டாக்டரா? ஆமா, ரேப்ல ஸ்பெஷலிஸ்ட். கேளுங்க, உங்க பேரு பட்டணத்து வரைக்கும் போயிருக்கும் போல இருக்குது. ஏண்டா குழந்தை, அம்மணி யாருன்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஊர்ல தங்கி நம்மள பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போகுதா? ஏன் கண்ணு, ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியா அனுப்பி இருக்கிறாங்களே, உங்க அப்பன் ஆத்தாளுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா? அட என்ன அங்கிள், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆமா, உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஏனுங்க, புள்ளைய பார்த்தா அச்சில பார்த்த மாதிரி நம்ம மல்லி மாதிரியே இருக்குது இல்லைங்க? அதான் புள்ள நானும் யோசிக்கிறேன். வயசு புள்ள எங்க போய் தனியா தங்க வைக்கிறது? ஏனுங்க, நம்ம பெரியாத்தா வீட்டு பக்கத்துல பட்டாளத்துக்கார வீடு காலியா இருக்கு. என்ன பெரியாத்தா? பெரியாத்தாள பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி சரி, அந்த பட்டாளத்தங்காரட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சாய் வாங்கி அம்மனிட்ட கொடு. இதானுங்க நீங்க தங்க போற வீடு. நல்லா இருக்குங்களா? ஏய் கோழி, உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு உரம்பரம் வந்திருக்காங்க. யாரா அது? குழந்தையா? ஆமா தோ. அது யாரா பக்கத்துல புது பையன்? பையன் இல்லத்தா, பொண்ணு. பொண்ணா? இங்க எதுக்கு வந்திருக்கா? ஏதாவது சொல்லியா? நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போறாளா? பொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு, களி முச்சு பாச்சு. பாத்து வாங்க, இடிச்சுக்கு போறீங்க. பாட்டி? ஆமா, யார் இந்த பாட்டி? நம்ம வைத்தியரை பார்த்தோம் இல்லைங்க, அவர் கூட பிறந்த அக்கா தானுங்க. பேரு பெரியாத்தா. சின்ன வயசுலயே சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணத்துல வைத்தியவங்க சாதி விட்டு வேலைக்கு வச்சிட்டாங்க. புருஷன் போனதுக்கு அப்புறமும் கூலிக்கு நெல்லு குத்தி வீராப்பா போயிட்டு இருக்குதுங்க. சோத்துக்கு அடி செத்தாலும் சாவுங்க, ஆனா சாதிகாரம் வீட்டுக்கு மட்டும் நெல்லு குத்த போவாதுங்க. இந்த ஊர்லயே பெரியாத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க. பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க, ஆனா ஒட்டிக்குச்சுன்னு வைங்க உசுர கொடுக்கும். அழுத்தக்கார பாட்டிதான். நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க, பார்த்து பழகுங்க. Lovely house, Revati. Not bad. என்ன ஓடி ஓடி பாக்குறீங்க? வீடெல்லாம் பெருசா இருக்கேனா? துப்பாக்கி எடுத்து சண்டை கட்டி சம்பாதிச்சு காசுல கட்டின வீடுங்க. அங்க பாருங்க, செவர்லாம் சிலையா வச்சிருக்காரு. Wow, beautiful. கூட்டி வேணுங்களா? இல்ல, பியூட்டிஃபுல்னா அழகா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொன்னீங்க? பியூட்டிஃபுல். பொட்டி புல்லு. ஐயோ, பொட்டி புல் இல்ல, பியூட்டி. பொட்டி? அடவோ கூட பேசிட்டு இருந்தா அப்படிதானுங்க. வைத்தியர் காத்துட்டு பாரு, நான் வரணுங்க. இரு இரு, இந்தா இது வச்சுக்கோ. என்ன நினைச்ச மாதிரி காசு கொடுக்குறீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்றதுக்கு கூலி வாங்குற தப்புங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. சரி சாரி, இனிமே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்றேன். ஓகே? இது முறைங்க. நான் வரட்டுங்களா? மோ, இது கூட போட்டி புள்ளுங்க. ஏய், பாட்டி புள்ளை. பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. அதோ பெரியதோ. ஏண்டா திருவாத்தா இந்த கத்து கத்துற? இத வாரனல்ல.
எதுக்குடா கூப்பிட்ட ஏன்டா இந்த மொழி முடிக்கிற அத்தோ நீ பொட்டி புள்ளே பொட்டி புள்ளே பொட்டி புள்ளே பைத்தியம் கிட்ட முடிச்சு போச்சா நான் அழுக மண்ண பாத்திருக்கேன் அதான பொட்டி புள்ள சோழி குப்புற உழுந்தது என்ன சர்வதேச பிரச்சனையா மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன் கவுண்டர 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க 4.25 நாய்க்கு 4 காலு அது என்ன முக்காலு இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு கவுண்டர மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான் எவன் எங்க போனா எனக்கு என்னடா இப்ப அந்த 8வது இடம் காலியா இருக்கு இருக்காது பட்டா போட்டுருப்பானுங்களே அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான் ஏக்கா ஏக்கோ வந்துட்டானே வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி ஆறு வந்திருக்கிறா தம்பி மாயாவி மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே அழுவாதுரா கண்ணு யாருங்க என்ற நம்பி வந்துக்கிறேன் வந்து பாருங்க சீக்கிரம் வாங்கண்ணா நீ சொன்னபடி சனி வந்துருச்சு சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர ராகுவே சேர்த்துல கூட்டு வருது ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் நீ இப்படியே பின்வழியா போயிரு சரிங்க டேய் கண்ணு மாயாவி ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட அப்பஞ்சத்த துக்கம் தாங்க முடியலக்கா அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன் ஆமா இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு ஏண்டா நீ ஏன் ஒரு கருநாயி ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா மச்சான் நான் அடக்கி வச்சு பேசுங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க ஆடம் கொக்கமக்க அதுல டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோகதை மச்சான் உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத வந்துருச்சே சரி சொல்லு எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம் இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு சட்டப்படி எங்க அப்பா சாகல நாய் தான் எங்க அப்பா தான் நாய் அப்பா அடக்கி போய் போட்டதாயே எட்டி ஓட்ட எங்க அப்பனை வந்து பண்ணிடாதீங்க அவன நான் என்ன பண்ண போறேன் மனுஷன் நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான் என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற நம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன் ஏண்டா மாப்பிள்ள நாயே இங்க எதுக்குடா வந்த கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் ஆஹா இது பெரிய ஜப்பானு சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும் ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல அப்படி திரும்பு அதான் வடக்க இப்படி திரும்பு இதான் மேற்க அப்படி திரும்பு அதான் தெற்க அப்படி திரும்பு அதான் கிழக்கு அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா மகாலட்சுமி கேவலப்படுத்தாத தம்பி என்னன்னு சொல்ற அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சிட்டாரு நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன் சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான் இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்தை போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும் கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்தை சோத்துட்டு ஓடி போறியா ராசா நீ வாங்கண்ணே அதான் நடக்காதுடி நீ மட்டும் உள்ள போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை நீ வாங்கண்ணே வா ராசா எங்க போறீங்க நானா ஒன்னதான் சின்ன உங்க அப்பனையா கேட்டா கோயிலுக்கு சாமி கும்பிட தாலி கட்ட வரியா அப்புறமா கட்டிக்கலாம் சரி சினிமா போலாம் வரியா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போலாம் ஓ ஓ ஓ எங்க அப்பனுக்கு காது கேட்காது இனிமே சத்தம் போட்டே பேசு அப்ப வசதியா போச்சு என்னங்க இங்க நின்னா அந்தியூர் பஸ் வருங்களா இங்க நின்னாலும் வரும் 10 அடி தள்ளி நின்னாலும் வரும் போ என்ன இவன் வேற வெறுப்பேத்துறான் என்னங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வரதா இருக்குங்களா இருக்குமே 2 லைட்டு 2 கண்ணாடி மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு 2 குச்சி போவியா அதை கேட்கலங்க அந்தியூர் பஸ்ஸுக்கு முன்னாடி வேற ஏதாவது பஸ் தெரியாதியா என்னங்க அந்த அந்தியூர் பஸ் இனிமே நான் பஸ்ஸுக்கு நீங்க வந்து நின்ன என்ன செருப்பால் அடி உங்க கூட பேசணும் புரியலங்க நாமனி கிட்டே கேட்டுக்கிறேன் போ என்ன குழந்தை அட ஒண்ணு இல்லைங்க நாமனி கிட்டே கேட்டுக்கிறேன் அந்தியூர் பஸ்ஸிங்க வருமாங்க இப்ப வந்துரும் குழந்தை குழந்தை நீ வா நம்ம எது வந்தாலும் தனியா இந்த பேசிக்கலாம் அந்தியூர் பஸ் இன்னைக்கு கேட்க கூட மாட்டேங்க நீ இப்ப கேளுங்க நான் சொல்றேன் இல்ல அந்த அந்தியூர் பஸ்ஸுங்க ஆனா அதுக்கு 7 மணிக்கு ஒண்ணு இருக்குன்னா 7:30 ஒண்ணு இருக்கு 8க்கு ஒண்ணு இருக்கு 8:30 ஒண்ணு இருக்கு நீங்க எதுல போகணும்னு சொல்லுங்க உங்களை நான் பார்த்து ஏத்தி விட்டு போறேன் இல்ல நான் போலங்க வயது பொண்ணு மல்லி இருக்குங்க ஆமாண்ணே. அதானுங்க வருது அது கூட பொறுத்தா நான் வந்தேன் ஆனா அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க நீங்க வண்டியிலே இருங்க பஸ் இங்கே வந்து நிக்கணும் சரிங்க இல்லங்க என்னங்க மல்லி வந்திருக்கீங்களா வந்திருக்குது 4 மூட்டை அது இல்லைங்க வயது பொண்ணு மல்லிங்க
இந்தா ஏன் நிக்கிறீங்க வந்து ஆறுது வைத்தியர் விட்டு போன மல்லியா? ஆமாங்க. எப்படியா தான் இருக்கிற? நல்லா இருக்கேன். ஆமா, கொப்பனூருக்கு எடுத்து போட்டு வளர்த்துறான். நாளுக்கு ஒரு மூலமா வளர்ந்துகிட்டே போற பாத்தாக்கோ. மல்லி இங்க வா. எதுக்கு குழந்தை கால் பண்ணி எடுக்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது மல்லி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியத்தா சொல்லும். இந்த 3 துப்பு துப்பு. ஐயா அப்படி இல்ல மல்லி, சாங்கீதுக்கு துப்புயா? ஐயோ போடுவா. இப்போ வா போலாம். இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்காமா? வெரி நைஸ். சிலு சிலுன்னு வீசுற இந்த காத்து, பட்டாம ஓடிட்டு இருக்கிற இந்த ஆறு, எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இந்த மலை, மரம், செடி கொடிகள், குறிப்பா எதை பத்தியும் கவலைப்படாத கலப்படம் இல்லாத இந்த ஊர் ஜனங்க. ஐ ரியலி லைக் இட். இந்த மரத்துல என்ன மஞ்சள் கயிறா கட்டிருக்கு? அதுவா, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ளை சாமி மரத்துல தாலிய கட்டுனா மனசுக்கு பிடிச்சவன் புருஷனா கிடைப்பாங்கிறது இந்த ஊர் ஐதீகம். அதாவது எங்க ஊர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஏய் மல்லி, எப்படி வந்த? இப்பதான் வீட்டுக்கு போற வழியில அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீ எப்படி இருக்க? ஆமா, உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிறதா குழந்தை சொல்லிச்சு. ஓடி என்ன மல்லி, வண்டி நிறுத்தி வரதுக்குள்ள ஓடியான்ட்ட. குழந்தை அட கதை எழுதுறமா, இங்கதான் இருக்கீங்களா? மல்லி நான் சொல்லல, நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்க. இவங்கதான். வணக்கம். வணக்கம். இதானுங்க வைத்தியர் வீட்டு பொண்ணு, பேரு மல்லி. நல்ல பொண்ணுங்க. அதானே பார்த்தேன். பாடி வீட்டுக்கு போலாம். நான் மல்லி கூட போறேன். அப்பா கிட்ட சொல்லிடு. சரிடி. உங்களுக்கு மாப்பிள்ளை சாமி மரத்தை பத்தி அப்புறமா சொல்றேன். வாடி. விட்டா ஓடியே போடுங்க, நான் வாணுங்க.